தங்கத்தை என்ன விதத்தில் என்ன வகையில் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? ஆர்னமெண்ட்டாக வாங்குறதா இல்லை இடிஎஃப் மாதிரி போகிறதா, எது பெஸ்ட்? உலகத்திலேயே அதிகமாக மக்கள் வச்சுருக்க நாடு, தங்கம் வச்சுருக்கிறது நம்ம நாடு தான். என்னைக்காவது யாருக்காவது லாஸ் ஆகிருக்கா? அதே சமயம் இல்லை சார், நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நேராக எங்கே வந்துடணும் அப்படின்னா ரெண்டே தான், அந்த கோல்டு பாண்டுக்கும் அடுத்தது இந்த இடிஎஃப்க்கும் வந்துடணும். டிஜி கோல்டு கூட நல்ல சேஃபான ஆப்ஷன் கிடையாதுன்னா இப்போ செபி ஆல்ரெடி கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, டிஜி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அது பேக் டு பை கேரண்டி கிடையாது அப்படின்றாங்க. ஒருவேளை நான் தவறுதலான ஒரு ஸ்டாக் வாங்கிட்டேன், அது கரைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இல்லை, நான் கேட்குறது ஜீரோவா லெவலுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் பார்ட்னர் ஆகிறதுக்கு அம்பானி கூட பார்ட்னர் ஆகலாம், டாடா கூட பார்ட்னர் ஆகலாம், பிர்லா கூட பார்ட்னர் ஆகலாம். நீங்கள் தான் அதை செலக்ட் பண்ணுறீங்க. பட்ஜெட் இந்த வட்ட தாக்கல் செய்ய போகிறாங்க. பட்ஜெட்டில் என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கணும், அல்லது என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்டோ இம்ப்ளிமெண்டேஷனோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? குறைஞ்சது ஒரு 6000 ரூபா ஒரு சவரன் ஒன்றுக்கு விலை குறையும். 6000 ரூபா வரைக்கும்? 6000 ரூபா வரைக்கும் விலை குறையும். தங்கத்தை என்ன விதத்தில் என்ன வகையில் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப சிம்பிள். நான் கோல்டு போட மாட்டேன், என் ஒய்ஃபும் கோல்டு போட மாட்டா, என் பிள்ளைங்களையும் நாங்கள் இப்படியே வளர்த்துருவோம். எனக்கு கோல்டில் போட்டுலாம் விருப்பம் இல்லை, ஆனால் அதில் சேவிங்ஸ் பண்ணணும். அது என்ன நல்லா போய்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுதே அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க இடிஎஃபாக போடலாம், கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் அந்த மாதிரி கொண்டு போய் போட்டுக்கலாம், இல்லை டிஜி கோல்டில் போட்டுக்கலாம். எண்ட் ஆஃப் தி டே டிஜி கோல்டில் போட்டாலும் அது ரிடெம்ஷன் பார்த்தா கோல்டு தான். பட் இதெல்லாம் வந்து அப்படியே காசாகவே வாங்கிக்கலாம். இடிஎஃப்ஓ இல்லை மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எனக்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ராஃபிட்டோடு எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த இதில் இருக்குது. இல்லைங்க, நான் கோல்டுன்றது சிம்பிள் ஆஃப் ப்ரெஸ்டீஜ், நான் போட்டு போகணும், எனக்கு அதெல்லாம் நகையே வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி ஏடிஎஃப்பில் மாதிரி போகலாம். அப்புறம் நம்ம ரெண்டுமே வேணும் எனக்கு அப்படின்னா கோல்டாக வாங்கி ஒய்ஃபுக்கு ஆரம், செயின், நெக்லஸ்ஸு, வளையல் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போது, ஒரு திருவிழா அப்போது, கல்யாணத்துக்கு போகிறப்போ, கோயிலுக்கு போகிறப்போ, அந்த மாதிரி எங்கேயா போகிறோம் அப்படின்னா அதை போட்டுக்கலாம். அது ஒரு இதாக இருக்கும். இல்லை எனக்கு அதெல்லாமே வேணாம், என் ஒய்ஃபுக்கும் எனக்கு பிடிக்காது, அடுத்து ஆனால் என்னோடய குழந்தை பெருசாகி ஒரு 15-20 வருஷம் கழிச்சு கல்யாணம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனாக காயினாக வாங்கி வச்சுக்கோங்க. உங்களோட பார்வை என்ன சார்? இது என்ன மாதிரியான கோல்டு வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் சரி, இல்லை அவர் சொல்கிற மாதிரி ஆர்னமெண்ட்டாகவும் எப்படி வச்சாலும் என்ன மாதிரியான கோல்டு வாங்குறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக தங்கம் அப்படின்றத நீங்கள் வாங்குறீங்கன்னா இப்போது வந்து சந்தோஷத்துக்காக ஒரு நகையை வாங்கி போடுறோம் அப்படின்னா அதுக்கு கேள்வியே கிடையாது. ஏன்னா வாழ்க்கைன்றது கொண்டாடப்பட வேண்டியது இருக்குது. ஸோ என் கொண்டாட்டத்துக்காக நான் நகை வாங்கி போடுறேன் அப்படின்னா அங்கே போயிட்டு இது என்ன விலை, அதுக்கு எவ்வளோ போகுது, வருது, கழுவி போகுது, அதெல்லாம் பேசவே கூடாது. இந்த நெக்லஸ் போடுறேன், எனக்கு சந்தோஷம், என் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தா சந்தோஷம், கல்யாணத்தில் போடுறோம் சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு மதிப்பு கிடையாது. அதனால் அந்த இடத்துல நகைகளாக வாங்குவது, சந்தோஷத்துக்காக வாங்கும்போது அதை மதிப்பீட்டோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ பேசவே கூடாதுன்றது என்னோடய அடிப்படையான ஒரு விஷயம். அதே சமயம் இல்லை சார், நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நேராக எங்கே வந்துடணும் அப்படின்னா ரெண்டே தான், அந்த கோல்டு பாண்டுக்கும் அடுத்தது இந்த இடிஎஃப்க்கும் வந்துடணும். இது 2 தான். இது வந்து 3 விஷயம் சொல்லுவோம் கோல்டை பொறுத்த வரைக்கும். அது இடிஎஃப்னு வரும்போது அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், லிக்விடிட்டி, எனி டைம் யூ கேன் செல் அண்ட் எனி டைம் யூ கேன் பை, அதனால் அந்த அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி குவாலிட்டி, நீங்கள் வந்து இடிஎஃப் எலக்ட்ரானிக் ஃபார்மில் வச்சுருக்கும்போது இந்த தங்கத்தோட குவாலிட்டி கொஞ்சம் கூட குறைன்னு யாரும் எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. இன்றைக்கி தேதிக்கு 24 கேரட் என்ன விலையோ அதை ரெஃப்ளெக்ட் பண்ணணும். அதுதான் 3வது சேஃப்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம லாக்கரில் 2 கிலோ தங்கத்தை வச்சுட்டு நம்ம வெளியில் போனாவே பயமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பயமும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு அந்த சேஃப்டி, லிக்விடிட்டி, அதே மாதிரி குவாலிட்டி, இது 3மே மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம தங்கத்தை முதலீடு பண்ணுறது தான் எலக்ட்ரானிக் ஃபார்ம் தான் ஜென்ரலி பெஸ்ட். அதுவும் கோல்டு இடிஎஃப்பை விட கோல்டு பாண்ட் இன்னும் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதில் ஒரு 2.5% எக்ஸ்ட்ராவும் நமக்கு வருது, அசட்டு முடியும் போது டேக்ஸும் கிடையாது. ஆனால் கவர்மெண்ட் அதை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஐடியா இருக்கிறதுனால நிறுத்திட்டாங்க. அதனால் கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்னது எலக்ட்ரானிக் ஃபார்ம் பெட்டர். உங்கள் பார்வை என்ன சார்? இல்லை கோல்டு வந்து கன்சம்ஷன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக, கன்சம்ஷன்னா ஜுவல்லரி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலே நான் சொல்கிறது இப்போ வந்து கோல்டு ஃபண்டு தான் பெஸ்ட்டு ஆன ஆப்ஷன். ஏன்னா டிஜி கோல்டு கூட நல்ல சேஃபான ஆப்ஷன் கிடையாதுன்னா இப்போ செபி ஆல்ரெடி கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, டிஜி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அது பேக் டு பை கேரண்டி கிடையாது அப்படின்றாங்க. ஏன்னா ஓனர்ஷிப் கிடையாது அந்த இடத்துல.
லாஸை விட்டு. அதனால் டிஜி கோல்டில் போய் நீங்கள் ஃப்ராக்ஷன் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம், 200 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஐடியாவுக்கு போகாமல் கோல்டு ஃபண்ட்லேயே அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. கோல்டு ஃபண்டில் பண்ணிட்டா ஈஸி நம்மளுக்கு. ஏன்னா கோல்டு ஃபண்ட் வந்து கஸ்டோடியன்ஸ் இருக்காங்க, செபி இருக்கிறாங்க, ஒரு கட்டமைப்புக்குள்ளே முதலீடு பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டுன்னு வந்தால் கோல்டு ஃபண்டு தான் பெஸ்ட் ஆப்ஷன். ETF கூட கிடையாது, கோல்டு ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்ட். ETF கூட நிறைய ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஏன்னா ETFல வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்ப இருக்கும், கோல்டு ஃபண்டில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது. அதனால் கோல்டு ஃபண்டில் வாங்குறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ். 3 பேருக்குமே காமனான சில கேள்விகள். இப்போ நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் போகிறேன் அப்படின்னா எதில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்? அது மேபி கோல்டு வெர்சஸ் மார்க்கெட் அப்படின்னு இருந்ததுன்னா நான் எதை சூஸ் பண்ணணும்? இல்லை, இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 100 ரூபா முதலீடு பண்ணுறாங்கன்னா 60 ரிஸ்க்கு பொறுத்த மாதிரி 60% வந்து உங்களோட இப்போ கடன் சார்ந்த பத்திரத்தை இல்லாமல் ரொம்ப கன்சர்வேட்டிவ்னா கடன் சார்ந்த இல்லை. நாங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னால் மியூச்சுவல் ஃபண்டு அந்த மாதிரி ஈக்விட்டி ரிலேட்டடில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 30% கடன் சார்ந்த பத்திரம், 10% வந்து கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நார்மல் ஃபார்முலா. இதில் பழைய காலத்து தியரி பிரகாரம் பண்ணால் தம்ப் ரூல் ஃபார்முலா அப்படின்றாங்க. 100 மைனஸ் உங்களோட வயசு அவ்வளோதான் ஈக்விட்டியில் எக்ஸ்போஷர் பண்ணணும். மீதியெல்லாம் வந்து கடன் சார்ந்த பத்திரம், கோல்டு இதில் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் தம்ப் ரூல் பிரகாரம் வச்சிங்கன்னா அது பழைய ரூல்ஸ் டசன் ஒர்க் அவுட். இதுக்கு நீங்கள் உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் இது மாதிரி பிரித்து முதலீடு பண்ணுறது தான் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன்ஸ். நீங்கள் என்ன சார் சொல்லுங்கள்? பொதுவாக அந்த சுரேஷ் பாஸ் சார் ரொம்ப அழகாக அவரோட அந்த பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்கில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தார். நான் வந்து முழுக்க என்னோடய பயிற்சி வகுப்பில் சொல்லக்கூடிய 7 விதிமுறைகள் தான். முதல்ல வந்து உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளவோ அந்த மாதிரி இன்ட்டு 6 மாதத்துக்கு எவ்வளோ செலவோ அதை ஒரு பஃபர் ஃபண்டாக வச்சுக்கணும். அது வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக ஃபஸ்ட்டு, அதான் முதல் இடம். இது இருக்குதா அவங்ககிட்ட, டிக் அடிக்க இல்லையா உடனே பிளான் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. இப்போ மாத ஊதியத்திலேருந்து 6 மாதம் 6 இன்ட்டு 6. இப்போ என்னோட மந்த்லி எக்ஸ்பென்ஸு 50,000 அப்படின்னு வச்சுக்கிட்டா இன்ட்டு 6, 3 லட்சம் ரூபாய் எப்படி இருக்கணும்? ஒரு பஃபர் ஃபண்டாக தனியாக எங்கள் மாதிரி நீங்கள் அதுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் லிக்விட் ஃபண்டில் வச்சுக்கலாம், இல்லை வேறு எனி அதர் ஃபார்ம் பேங்க்கில் வச்சுக்கிறது எதுவோ ஒன்று. பட் இந்த 6 மாதத்துக்கான பணம் நாளைக்கு வேணும்னா எடுக்கிற மாதிரியான ஒரு ரிசோர்ஸஸில் இருக்கணும். நம்பர் 2, பொதுவாகவே வந்து இப்போ சுரேஷ் சார் சொன்னதை நான் விதிமுறையாக மாற்றி நான் என்னோடய பயிற்சியில் சொல்கிற விஷயத்த சொல்கிறேன். 2வது பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும். 3வது அப்படின்னு வரும்போது ஏர்னிங் மெம்பர் கண்டிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும். இந்த இடத்துல டேர்ம் இன்சூரன்ஸ் அவர் சொன்னது தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அது எவ்வளோ இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளவோ இன்ட்டு 20 டைம்ஸ். இல்லை சார் அவ்வளோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா அட்லீஸ்ட் 10 டைம்ஸாவது எடுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதையும் எப்போ எடுக்கணும்? ஏர்லி ஏஜ்லேயே எடுத்துருங்க. வயசானப்போ எடுக்கிறப்போ பெரிய ப்ரீமியம் கட்ட வேண்டியிருக்கும். இப்போ இந்த 3 விஷயத்தை நம்ம சொல்லியாச்சு. இது எல்லாமே வந்து மஸ்ட்டு, 7மே மஸ்ட்டு தான் நான் சொல்ல போகிறது. இதுக்கு அடுத்து அப்படின்னு வரும்போது தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எதுக்குள்ளே வரும்? இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாக்குள்ளே வரும். அதுக்குள்ளே வரும்போது சேவிங்ஸ்க்குள்ளே வரும். இந்த இடத்துல வரும்போது சேவிங்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம வந்து பட்ஜெட்டிங் அழகாக சொன்னார். பட்ஜெட்டிங் போடும்போது வாடகைக்கு 5,000 கொடுக்கணும், 20,000 கொடுக்கணும், நம்ம அதில் எந்த கேள்வியும் கேட்குறதில்ல, அது ஓரம் எடுத்து போட்டுடுறோம். ஆனால் சேவிங்ஸ்னு வரும்போது மொத்தத்தில் கணக்கு போட்டு மீந்தா வைக்கிறது சேவிங்ஸ்ன்ற ஒரு மனநிலையில தான் நிறைய இருக்கிறோம் இல்லையா? அதை தாண்டி என்ன பண்ணி ஆகணும்? இல்லை என்னோட இன்கமில் எப்படி வாடகைக்கு 5,000 ஒதுக்குறனோ அந்த மாதிரி ஒரு 2,000 ரூபாய் சேவிங்ஸுக்கு ஒதுக்குறேன். அது ஒதுக்கப்பட்ட பணம், இஎம்ஐக்கு கட்டுறதுக்கு ஒதுக்கிடுறோம். அந்த மாதிரி அதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்? சேவிங்ஸை கம்பல்சரி ஆக்கிடணும். எல்லாருமே சின்ன தொகையை தான் சேவ் பண்ணுவாங்க இல்லையா? சேவ் பண்ணுற தொகையை அட்லீஸ்ட்டு மந்த்லி இந்த மாதிரி ஒரு எஸ்ஐபி வகையில் போடுங்க. அதை எஸ்ஐபி லெவலில் போடும்போது கூட நான் நிறைய வழிமுறைகள் இருந்தாலும் கூட டாப்பாக 3 சொல்லிடுறோம். ஒன்று, நீங்கள் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேலரியிலேருந்து போகிற மாதிரி வச்சுக்கோங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து. இல்லை நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதன் பிறகு என்ன பண்ணலாம்? கொஞ்சம் ETFக்கு வரலாம். இன்னும் நிறைய ரிஸ்க் எப்போ அப்படின்னா ஸ்டாக் எஸ்ஐபியில் வரலாம். இது 3ல் ஏதாவது 1 தான் பண்ணணுமா, 2 தான் பண்ணணுமா? இல்லை, நீங்கள் இப்போ பண்ணுறோன்னா ஸ்டார்டிங் 1 தான் மியூச்சுவல் ஃபண்டில். இல்லை நான் என்னால் 3 பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குன்னா 3 கூட பண்ணிட்டு போகலாம். இதான் வந்து சேவிங்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஆனால் இந்த சேவிங்ஸ் அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகரணும் அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வரோம் அப்படின்னு சொன்னால் அந்த சேவிங்ஸ் வளரணும். கொஞ்சம் நல்ல தொகையாக சேருது அப்படின்னு சொல்லும்போது அதை என்ன பண்ணணும்? நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை போர்ட்ஃபோலியோவாக மாற்றணும். அதையும் 2ஆக பிரிச்சுக்கிறோம். ஒன்று ஷார்ட் டேர்முக்கு தேவை, 3 வருஷம் கழிச்சு பையன் காலேஜுக்கு போக போகிறான், அவனுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படும். அப்போ இன்றைக்கி தேதிக்கு நான் என்னோடய சேவிங்ஸை இப்போ இவ்வளோ லட்சத்தை 10 லட்சமாக மாற்றுறதுக்கு என்ன வழிமுறை இருக்கோ அதை யோசிக்கணும். 4வது ரிட்டையர்மெண்ட், கடைசியான ஒரு பாயிண்ட்டு. எல்லாருமே ரிட்டையர்மெண்ட்டு வர இன்றைக்கி தான் கையை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க அப்படின்னு. இல்லை, இன்றைக்கி தேதிக்கே நீங்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு தொகையை ஒதுக்கி அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? ஒரு போர்ட்ஃபோலியோவும் மேனேஜ் பண்ணலாம். நல்ல காசு இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த போர்ட்ஃபோலியோ தான் லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிறோம். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் பணம் பண்ணுற வழி என்னன்னு கேட்டாங்க. பணம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி தான். என்ன? நீங்கள் வந்து சும்மா இருக்க கற்றுக்கணும் அப்படின்னு. எப்படி சார் அப்படின்னாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ICICI பேங்க் ஷேரோ
இல்லை ஹெச்டிஎஃப்சியோ டிசிஎஸோ ஏதோ 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நான், இல்லை 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வாங்கி போட்டு பேசாமல் பேசாமல் இருக்கணும். பேசாமல் இருந்தீங்கன்னா 250%, 300% இப்போ இருக்குது ஆஸ் ஆஃப் நவ். அப்போது வாங்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நல்ல கம்பெனியாக வாங்கணுன்றதுல அதில் 2ஆம் பட்ச கருத்து கிடையாது, அது நாலேஜ் வேணும். வாங்கிட்ட பிறகு சும்மா இருந்தால் பணம் வரும். இன்னும் நிறைய எப்படி சார் சும்மா இருக்கு, நிறைய எப்படி சார் பணம் சம்பாதிக்கிறதுனா நீங்கள் ரொம்ப சும்மா இருக்க கற்றுக்கணும், ரைட்டா? ஸோ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா நிறுவனங்களை வாங்கி போட்டுட்டு சும்மா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து பெரிய சொத்தாக மாறும். உங்களோட பார்வை சார், எதில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன், தங்கமா மார்க்கெட்டா? ஆப்வியஸ்லி நீங்கள் தங்கம் தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் ஒரு தங்க நகை வியாபாரி அப்படின்னு சொல்கிறப்போ நான் இதை தான் சொல்லுவேன். ஆனால் நான் அந்த கோணத்துலேருந்து பார்க்கல. இன்றைக்கி என்ன நடப்பு சார் சொன்னாங்கல்ல, சுவிட்சர்லாண்டில் போட்டாங்க 120 ரூபா இருந்துச்சு, அப்புறம் இன்னும் இதாகிடுச்சு. சில அந்த மாதிரி ஜீரோவில் போன இதுவும் இருக்குது. தங்கம் என்றைக்காவது ஜீரோவில் போயிருக்கா? இது வரைக்கும் கடந்த 120 வருஷத்தில் ஹிஸ்ட்ரியில் என்றைக்காவது யாருக்காவது லாஸ் ஆகிருக்கா? ஜீரோ, நான் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு ஜீரோ ஆகிடுச்சு, கிடையவே கிடையாது. அதனுடைய பர்ஃபார்மன்ஸு மினிமம் 10%, 15% கொடுத்துட்ருக்கோம். சில நேரத்தில் ஏற ஏற அந்த விலை ஏற்றத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். அசைக்க முடியாத ஒரு சொத்து. அதனால் நான் வந்து ஆனால் பட் ஒரே ஒரு விஷயம், டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் சிங்கிள் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க. அந்த பாலிசி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தங்கம் நல்லா ஜெயிக்குதுன்றதுக்காக தங்கத்திலே 100% போடுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் உங்களுடைய சேமிப்பு, நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, 20,000 ரூபா சேமிக்கிறீங்க அப்படின்னா அந்த 20,000 ரூபா சேமிப்பில் 60 to 70% கோல்டில் போடுங்க, இல்லை சில்வரில் போடுங்க இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில், இனி வரும் காலங்களில். அதனால் என்ன ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். நான் அதை சார்ந்த துறையில் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கனாலையும் அதில் நான் இருந்துக்கிட்டே இருக்கிறனாலையும் பல விஷயங்கள், வேர்ல்டு கோல்டு கவுன்சிலுடைய கூற்றுப்படியும் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் இருக்கிறது கோல்டு வேறு எங்கேயும் போக போகுது அடுத்த ஒரு 10 வருஷத்தில். இப்போ நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க இல்லையா, இன்னும் ஒரு 9 ஆண்டுகளுக்கு தான் கோல்டு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்களா? வாட் நெக்ஸ்ட்? இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? என்ன ஆகும் அதுதான் சொல்ல வரேன். டிமாண்ட் இருக்கும், சப்ளை இருக்காது. சப்ளை இருக்காது. சப்ளை இல்லைன்னா என்ன ஆகும்? மறுசுழற்சி முறையில் கோல்டு வரணும், அதாவது ரீசைக்கிள் முறையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமாக மக்கள் வச்சுருக்க நாடு, தங்கம் வச்சுருக்கிறது நம்ம நாடு தான். உலகத்தில் இருக்கிற முதல் 100 வரிசையில் எடுத்துக்கிற எல்லாத்துலேயும் வேர்ல்டில் இருக்கிற கோல்டுன்னு பார்த்திங்கன்னா 2 லட்சம் டன் இருக்குது. அந்த 2 லட்சம் டன்னில் மத்திய வங்கி, ரிசர்வ் வங்கி இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நாட்டுடைய, ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஃபெடரலு, இப்போ இங்கே எடுத்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி எல்லா ரிசர்வ் அந்த பேங்க்குடைய இது மொத்தமாக எடுத்திங்கன்னா 31,061 டன் தங்கம் பேங்க்கில் இருக்குது. நம்ம மக்கள்கிட்ட மட்டுமே 26,000 டன் இருக்குது. நம்ம மக்கள்கிட்ட, அதாவது கவர்மெண்ட்டில் இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. அப்போ எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க? சராசரியாக பார்த்தா 147 கோடி ஜனம் உள்ள நம்ம நாட்டில் ஒரு குடும்பத்துட்டையும் 10 சவரன் நகை இருக்குது. அவன் ஷேர் மார்க்கெட் வச்சுருக்கானோ இல்லையோ, தங்கம் இருக்குது, தங்கம் இருக்குது. அந்த தங்கம் 10 பவுன் தங்கம் சராசரி, ஒருத்தட்ட இவர்கிட்ட 150 பவுன் இருக்கலாம், என்கிட்ட 50 பவுன் இருக்கலாம். ஆனால் சராசரி பார்த்தோன்னா ஒரு ஃபேமிலியில் 10 சவரன் தங்கம் இருக்குது. அந்த 10 சவரத்தோட தங்கத்தோட மதிப்பு இன்றைக்கி 10 லட்ச ரூபா ஆச்சு. இது ஒரு மிகப்பெரிய பேக் போன். சாமானிய மக்களாகட்டும் எப்படி ஆகட்டும். அதே மாதிரி தான் நான் நினச்சேன், நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு என்கிட்ட கேட்பீங்கன்னு நினச்சேன். நீங்கள் தங்கத்தில் போகலாமா மார்க்கெட்டில் போகலாம்னு. மார்க்கெட்டில் அதை பற்றி தெரிஞ்சவங்க அதை இறங்குங்க. எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டே எனக்கு போட தெரியாது, எனக்கு என்னென்னே தெரியாது, பார்க்க தெரியாது அப்படின்னு சாமானியர் கோல்டு பக்கம் வாங்க. எந்தெந்த செக்டார் 2026 பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ செக்டாரை பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தை அப்படின்னு எடுக்கும்போது 2025 கோலோச்சிய செக்டார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு மேலே இது வரைக்கும் அமுங்கி கிடந்த ஒரு செக்டார் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், இல்லை பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் லிங்க் டு டிஃபென்ஸ் அப்படின்னு கூட ஒருத்தக்கலாம். இதெல்லாம் என்னாச்சு, ரொம்ப நாளாக அமுங்கியே கிடந்தது. இந்த தேதிக்கு நம்மளுடைய ஒட்டுமொத்த ஷேர் மார்க்கெட்டோட ஏற்றம் அப்படின்னு நான் சொல்லும்போது 10.5% தான் சொன்னேன் இல்லையா, நிஃப்டி ஏறினது. ஆனால் இந்த பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் 100 ரூபாய்க்கு வாங்க 150 ரூபா 50% ஏறி இருக்குது. அதே மாதிரி இந்தியன் பேங்க் அதே மாதிரி வாங்கின 35-38% ஏறி இருக்குது. இதே growth அடுத்த இந்த ஒரு ஆண்டுகளில் எதிர்பார்க்கக்கூடாது. எப்போவுமே இப்போ சுரேஷ் பிரசாத் அழகாக சொல்லியிருந்தார், எப்பவுமே வேகமாக ஏறக்கூடியது அப்பப்போ ஒரு பிரேக் அடித்து கொஞ்சம் இறங்கும். இது நடந்ததுக்கான காரணம் என்னென்னா, அமைக்க வைக்கப்பட்ட ஒரு குழந்தை சாது மிரண்டால் அப்படின்ற மாதிரி காடு கொள்ள அது மாதிரி அது எழும்பிடுச்சு. இனிமேல் என்ன பண்ணப்படும் அதில் அப்படின்னு பார்க்கும்போது
அதில் வந்து கொஞ்சம் இனிமேல் ஏறினதில் ஒரு ஏற்றத்தையும் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வரும். அதுக்காக அது வந்து ஒதுக்கப்பட்ட பங்காக பார்க்க முடியாது. கீழே இறங்கி வரும்போது அதுக்கான ஒரு வேல்யூவேஷன், இங்கே தான் நம்ம வேல்யூவேஷன் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். பங்கு சந்தையில் வந்து ஒவ்வொரு பங்கையும் நம்ம சூஸ் பண்ணும்போது ரைட் வேல்யூவேஷனில் வாங்கணும். இப்போ நல்லா ஏறின இந்த செக்டார் பெருசாக ஏறி போச்சு. அதே மாதிரி மெட்டல் சூப்பர் டூப்பர், நாட் ஓன்லி கோல்டு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் வந்து இந்துஸ்தான் ஜிங்க்லாம் எடுத்திங்கன்னா 100% ஏறி இருக்கிறத பார்க்குறோம். மெட்டலில் எல்லாமே பெரிய ஏற்றம் இந்த வருஷம். கோல்டு ஏறினதை மாதிரி அதர் மெட்டல்ஸ் ஆல்சோ கோயிங் அப் வெரி நைஸ்லி. அதெல்லாம் ஏறின செக்டார்ஸ். அதே மாதிரி பேங்கிங் செக்டாரில் சொல்லிட்டேன், அடுத்து மெட்டல் சொல்லிட்டேன். இது ரெண்டும் செமையாக ஏறி போச்சு. ஆட்டோ மூணாவது பீக்கில், ஆட்டோமொபைல்ஸ் 3 செமித்தியாக ஏறிடுச்சு. இந்த 3 ஏறின செக்டார் எல்லாமே நல்ல பேக்கப்போட தான் ஏறி இருக்குது. வருங்காலத்திலே அந்த growth கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் வேல்யூவேஷன் வைஸ் தே ஆர் வெரி ஹை. ஸோ வெயிட் ஃபார் த கரெக்ஷன் அண்ட் யூ கேன் பை. அதே மாதிரி இந்த வருஷம் அமுக்கப்பட்ட செக்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எஃப்எம்சிஜி செக்டார் பெருமளவு அமுக்கியாச்சு. அது நல்லா ஆக்சுவலாக எஃப்எம்சிஜி செக்டார் என்னன்னு சொல்லுவாங்க, டிஃபென்சிவ் செக்டார். நீங்கள் எது வாங்குறீங்களோ இல்லையோ தினசரி உபயோகம் பண்ணக்கூடிய பொருட்களை கண்டிப்பாக வாங்குவீங்கன்றதான் எஃப்எம்சிஜி செக்டார். ஆனால் அந்த செக்டார் பெருமளவு அடி வாங்கியிருக்கிறது. இந்த செக்டார் அடி வாங்குறது எதை நம்பி இருக்குது? டொமஸ்டிக் கன்சம்ஷன். அப்படின்னா டொமஸ்டிக் கன்சம்ஷன் குறைஞ்சி போச்சா? ஓரளவுக்கு குறைஞ்சி தான் இருக்குது. அதுக்காக ஒரேடியாக குறைஞ்சி போச்சானா இல்லை. ஏன்னா எஃப்ஐஸ் அவங்க ஹோல்டிங்லாம் ஆஃப்லோட் பண்ண என்னாவது அந்த வேலையெல்லாம் இறங்கி போச்சு. அதனால் இதுவும் அமுக்கப்பட்ட ஒரு துறை. இப்போ 2026 ஒருவேளை ஒரு குளோபல் டர்மாயில் வருது, குளோபல் மார்க்கெட்டில் ஏதோ சுச்சுவேஷன் மோசமாகுதுன்னா எது மேலே எழ ஆரம்பிக்கும்? இந்த எஃப்எம்சிஜி செக்டார் மேலே எழ ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஃபார்மா ஏறிந்து முந்தின வருஷம் மாதிரி பெருசாக ஏறலை. பட் இப்போ அதுவும் கொஞ்சம் சிறையில் அடைக்கப்பட்ட குழந்தை போல தான் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மாவும் 2026 கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் ஆச்சுன்னா, அதாவது கொஞ்சம் உலக சந்தையில் இந்த ட்ரம்ப் விவகாரமாகட்டும் இதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஃபார்மா செக்டாரும் கண்ணை வச்சு மேலே ஏற ஆரம்பிக்கலாம். இது ரெண்டும் அமுக்கப்பட்ட 2 செக்டார்ஸ். மூணாவது அமுக்கப்பட்டது ஆனால் கொஞ்சம் வெளியே தலையை நீட்ட ஆரம்பிச்சிருக்குது ஐடி. 2 வருஷமாக அமுக்கப்பட்ட ஒரு செக்டாராக இருந்தது. ஐடி மேலே திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இப்போ உடனே திரும்பறதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது ஐடி நிற்கிது, அதுக்கு பின்னாடி ஃபார்மா நிற்கிது, அதுக்கு பின்னாடி இன்னும் எழவே இல்லை, இன்னும் அமுகியே இருக்கிறது எஃப்எம்சிஜி. இதில் கண்ணு வச்சுக்கணும். அதே சமயம் மேலே பிரமாதமாக ஏறிக்கிற கம்பெனி தவிர்க்க விட்டலாம். ஏன்னா தொடர்ந்து ஏறிக்கிட்டு தான் இருக்க போகுது. ஸோ நான் நிறுவன பேர் இங்கே சொல்ல விரும்பலை. ஆனாலும் அவங்க எல்லாம் பிரம்மாண்டமான வளர்ச்சியில் இருக்குது. இன்னும் அடுத்த 2, 3, 4 வருஷத்துக்கு இன்னும் வளர்ச்சிக்கான அவங்க வழிமுறை போட்டு வச்சுருக்காங்க, ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த வளர்ச்சி மிக்க ஆட்டோ துறையில் நம்ம கண்டிப்பாக பங்கு பெறலாம். பேங்கிங் செக்டார் இல்லாத போர்ட்ஃபோலியோவே கிடையாது. ஆனால் அது ஏறி மியூச்சுவல் ஃபண்டோட 50% பார்த்திங்கன்னா முழுக்க ஃபினான்ஷியல் செக்டாரில் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் அவங்க இருக்கிறதே ஒரு அசட்டும் கூட, அதுக்கு உண்டான ஒரு நம்பிக்கையும் கூட. அதுக்காக அவங்க விற்க ஆரம்பித்தாங்கன்னா நல்லாவே இறங்கவும் ஆரம்பிச்சிடும். அதனால் பேங்கிங் செக்டாரு கண்டிப்பாக முக்கியமான ஒரு செக்டார் அடுத்த வருஷத்தில். ஆனால் இறங்கினா வாங்குறணும் அப்படின்ற ஒரு பாலிசியை வச்சு. ரைட். நிறைவாக 2026 மார்க்கெட் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் பட்ஜெட் இந்த வட்டம் தாக்கல் செய்ய போகிறாங்க. பட்ஜெட்டில் என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கணும், அல்லது என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்டோ இம்ப்ளிமெண்டேஷனோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது மார்க்கெட்டை எந்த அளவுக்கு இல்லை பர்சனல் இம்பாக்ட் பண்ணும்? இம்பாக்ட் பெருசாக டிங்கர் பண்ண மாட்டாங்க. ஜிஎஸ்டிலையும் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. நிறைய வந்து ஆல்ரெடி ஜிஎஸ்டி சொல்லிட்டாங்க. அதனால் நிறைய டெவலப்மெண்ட் ரிலேட்டட் கொடுப்பாங்க. இந்த பிஎல்ஐ ரொம்ப ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. இது மேலே நிறைய விரிவாக்கம் செய்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எம்எஸ்எம்இக்கு ஆல்ரெடி நம்ம கிரெடிட் கொடுக்கறதுக்கு இப்போ இன்றைக்கி ஒரு புதுசான ஒரு நேற்று இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன செக்மெண்ட்டுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்து எக்ஸ்போர்ட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ க்ரோத் நல்லாயிருக்கும். அப்போ கவர்மெண்ட்டோட த்ரஸ்ட் ஏரியா வந்து எக்கானமி எப்படி டெவலப் பண்ணுறது, அதுக்கு ரிலேட்டட் சப்போர்ட்ஸ் கொடுக்குறது இதில் தான் இருக்கணும். அதில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் அது வரதுனால ஆட்டோமேட்டிக்காக ஜிடிபி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க இந்த பிஎல்ஐ எலக்ட்ரானிக் செக்மெண்ட்டில் கொஞ்சம் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. சோலார் ஆல்ரெடி நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த சோலாரோட எஃபெக்ட் அவுட்புட்டு அந்த அளவுக்கு வரல. கவர்மெண்ட் எதிர்பார்த்த அளவுக்கு சோலார் அவுட்புட் வரல. ஸோ மீதி செக்மெண்ட்டு டிஃபென்ஸ் கொஞ்சம் நிறைய ஃபெசிலிட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிஃபென்ஸ் நிறைய நம்மளோட காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, குவாலிட்டி இருக்குது இந்தியாவில். அதனால் டிஃபென்ஸ் ஓரளவுக்கு பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இன்னும் ஆயில் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளோட ருப்பி கொஞ்சம் ஃபாரின் இன்ஃப்ளோ நெக்ஸ்ட் இயர் வர ஆரம்பித்தா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிடும். அதனால் ஆயில் நம்ம ஒரி பண்ணுறதுனால மீதியெல்லாம் நீங்கள் தைரியமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒன்லி ருப்பி டிப்ரிசியேஷன் பண்ணி கிட்டத்தட்ட 4-5% டிஸ்பைட் டாலர் இறங்கி வேர்ல்டு வைட் ஃபுல்லாக டாலர் இறங்கியே நம்ம ருப்பி டிப்ரிஷியேட் ஆகி அகேன்ஸ்ட் டாலர் இன்ஃப்ளோ இல்லாதனால தான். அது ஸ்டெபிளைஸ் ஆச்சுன்னா கவர்மெண்ட் வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். அதனால் நிறைய எக்ஸ்போர்ட் ஓரியன்டுக்கு சப்போர்ட் கொடுக்கலாம். நம்ம எம்எஸ்எம்இ செக்மெண்ட்டுக்கு நிறைய கொடுக்கறதுனால கீழே இருக்க வாழ்வாதாரம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஏன்னா எம்எஸ்எம்இ ஃபைனான்ஸ் தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்களால பாரோ பண்ண முடியல. கொலோட்ரல்ஸ் இப்போ கொலோட்ரல் எல்லாமே அப் டு 10 crore வரைக்கும் கொடுக்கலான்னு
ஒரு இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நேற்று நைட்டு. ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் பியூர்லி கோயிங் பி எக்கனாமிக் ஓரியன்ட் டெவலப்மெண்ட்டான பட்ஜெட்டாக தான் இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். கோல்டு மார்க்கெட் என்ன சார் இருக்கும்? பட்ஜெட்டில் என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் கோல்டை பொறுத்த வரைக்கும்? ஒன்று ஜிஎஸ்டி, இன்னொன்று இம்போர்ட் டியூட்டி. ஜிஎஸ்டி ஆல்ரெடி இப்போ கம்மியாக தான் இருக்குது. 3%ன்றது வந்து ரொம்ப கம்மி. பட் அவங்க எதிர்பார்த்ததை விட இப்போ ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் நிறையா வர்றதுனால அந்த 3% இருக்கிறத 1% ஆக்கணும் எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா முதல்ல இருந்தது வேறு. ஒரு பவுன் நகை ஒருத்தர் எடுக்கிறாருன்னா 50,000 ரூபா இருந்துச்சு, 1,500 ஜிஎஸ்டி கொடுத்தா போதும். இன்றைக்கி ஒரு பவுன் நகையோட விலையும் ஏறி போச்சு, 1 லட்ச ரூபா ஆகிடுச்சு. அந்த 1 லட்ச ரூபான்றப்போ 3%னா 3,000 ரூபா அவர் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அதனால் அதை வந்து 1%ஆக குறைக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஒரு வலியுறுத்தல். அதே மாதிரி இம்போர்ட் டியூட்டி, அந்த இம்போர்ட் டியூட்டி பார்த்தோம்னா முதல்ல 15%லேருந்து 6% குறைச்சிட்டாங்க. குறைச்சதை இப்போயும் அதை 1%ஆக கொண்டு வரணும், இல்லாட்டி இம்போர்ட் டியூட்டி அறவே எடுக்கணும். அப்படி எடுத்தாச்சுன்னா 2 விஷயம் நல்ல விஷயம் நடக்கும். ஒன்று, குறைஞ்சது ஒரு 6,000 ரூபா ஒரு சவரன் ஒன்றுக்கு விலை குறையும். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் 6,000 ரூபாய் வரைக்கும் 6,000 ரூபா வரைக்கும் விலை குறையும். ரெண்டாவது, கடத்தல் தங்கம் வர்றது அறவே தடுக்கப்படும். அது 2 விஷயமும், ஒன்று பப்ளிக்கும் போய் சேரும், ஓகே, இன்னொன்று கடத்தல் தங்கமும் வராது. அப்போது ஆர்கனைஸ் செக்டாராக மாறும். இந்த இது கொஞ்சம் கொஞ்சம் சில அன்ஆர்கனைஸ்டாக கொஞ்சம் சில இடத்துல இருக்கிறது, அந்த லூப்போல் எல்லாமே அடைப்பட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைஸ் செக்டாராக மாறும். அதே டைமில் வர்றவங்க எல்லாருமே ஜிஎஸ்டி இல்லாமல் எனக்கு பில்லு கொடுன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா வெறும் 1% ஜிஎஸ்டி இம்போர்ட் டியூட்டி கட்டு அப்படின்னு ஆச்சுன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த விலைவாசி லாபம் கவர்மெண்ட்டுக்கும் போய் சேரும், கவர்மெண்ட்டுக்கும் போய் சேரும். அந்த டிபார்ட்மெண்ட்டை தனியாக இருக்கிறதே அது கொஞ்சம் ஆட்களை குறைச்சி கூட அதிலே நிறைய பணத்தை மிச்சப்படுத்தலாம் இல்லையா? இப்போ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஓட்டு தங்க கடத்தல் வருதுன்னு சொல்லிட்டு அது போயிட்டு அதை எவனோ ஒருத்தன் சாப்பிட்றதுக்கு வரக்கூடிய வருமானம் போயிடுது. பட் இந்த மூலியமாக வந்தாச்சுன்னா எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வரலாம். ரைட் சார். அப்படின்றது எங்களுடைய இது. ஒரு கிரைசிஸ் வருது, உதாரணத்துக்கு ஒரு பொருளாதார மந்த நிலை வருது, ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன், நான் பணத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். எந்த விதமான முதலீடு நான் கையில் வச்சுக்கணும் அல்லது எந்த விதமான முதலீடை நான் சேல் பண்ணிக்கலாம், அதாவது பணமாக மாற்றிக்கலாம்? பொதுவாக மந்த நிலையை நோக்கி போகும்போது ஈக்விட்டியிலேருந்து டெட்டுன்னு சொல்லுவாங்க, கடன் பத்திரங்களில் தான் முதலீடை மாற்றுவாங்க அப்படின்றது பொதுவான ஒரு விஷயங்கள். இதில் வந்து எப்படி பார்க்கணுன்னா, நான் தனிப்பட்ட ஒரு நபராக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து பங்கு சந்தையிலேருந்து விற்றுட்டு அதை வந்து கடன் பத்திரங்களை மாற்றிக்கலாம் ஒரு தனி நபராக. ஆனால் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வந்து அவன் ஈக்விட்டி ஃபண்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்விட்டி ஃபண்டை விற்றுட்டுலாம் அவங்க போக முடியாது. ஆஸ் பர் ரெகுலேஷன். ஆமாம், 70% இல்லை 65% ஈக்விட்டியில் இருக்குன்னா இருந்து தான் ஆகணும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க டெட்டுக்கெல்லாம் தூக்கி மாற்றி போட முடியாது, ஈக்விட்டி தான் வைக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாருமே அந்த ப்ளூ சிப் கம்பெனிஸ்ன்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பான அந்த லார்ஜ் கேப்ஸ் அதை நோக்கி தான் நகர்த்துவாங்க. அதுலேயும் குறிப்பாக ஃபார்மா அண்ட் எஃப்எம்சின்னு சொல்லக்கூடிய டிஃபென்சிவ் செக்டரை நோக்கி நகர்த்துவாங்க. ஜென்ரலாக கேட்கும்போது மந்தநிலை, பொருளாதார மந்தநிலைன்றது வந்து பர்மனெண்ட் கிடையாது. இல்லை, நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏதோ ஒரு கிரைசிஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சரி நீங்கள் பொருளாதார மந்தநிலையை விட்டுறலாம், நான் ஒரு கிரைசிஸ் இருக்குது, எனக்கு எமர்ஜென்சியாக தேவை, என்கிட்ட லிக்விட் ஃபண்ட் அப்படின்னா நான் எந்த சேவிங்ஸ் என்கிட்ட கிடையாது. அப்படியான ஒரு சூழலில் நான் இப்போ வந்து நான் கோல்டு வச்சுருக்கேன், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்குது, மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? ஒரு கிரைசிஸ் வருதுன்னா என்னோடய ஃபேமிலிக்கு தேவை எவ்வளோ இருக்குன்னு ஒரு கணக்கு போட்டுட்டு அந்த அளவுக்கு பணத்தை எதில் நகர்த்தணும், டெட்டுக்கு நகர்த்தணுன்றதான் என்னோட ஆலோசனை. தங்கத்தில் கூட கொஞ்சம் வேணால் வச்சுக்கலாம், தங்கத்தை எப்போ வேணால் விற்று எடுத்துக்கலாம், அட்லீஸ்ட் அடகாது வச்சுக்கலாம். எக்கனாமிக் கிரைசிஸ் எப்போ வந்தாலும் கோல்டுக்கு தான் பெரிய அட்வான்டேஜான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி கோல்டு ஏன் ஏறினுச்சு காரணம், யுக்ரைன் ரஷ்யா வார்லேருந்து ஆரம்பித்த ஒரு சுச்சுவேஷன், கோவிட் போது ஆரம்பித்தது தான் அந்த ரேலி. ஆக்சுவலாக வந்து மார்ச் 31, 23 நம்ம லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணது ஆகஸ்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா 41%, ஃபஸ்ட் டைம் லெஸ் தென் 5-6 மந்த்ஸில் போயிடுச்சு. அதுலேருந்து இப்போ கிரைசிஸ் இருந்தால் கோல்டு போயினா ஈக்விட்டியும் கோல்டும் வந்து கோரிலேஷன் வந்து ஆப்போசிட்டில் இருக்கும், -1 இருக்கும். அதாவது கோல்டு ஏறிச்சுன்னா இது மார்க்கெட் இறங்கிடும். ஏன்னா எப்போ கோல்டு ஏறினா எக்கனாமிக் பிரச்சனை தான் இறங்கும். அப்போது எக்கனாமிக் கிரைசிஸ் வரப்போகுதுன்னா கோல்டு தான் உங்களுக்கு பெரிய ஒரு சாதகமான விஷயமா இருக்கும். அதனால் அது ஒரு பீரியடை மற்றி நம்மளால் பண்ண முடியாது. அப்போது நம்மளுக்கு 6 மாதத்துக்கு செலவுக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்டுக்கு தேவையான பணத்தை அந்த அளவுக்கு நீங்கள் ஷஃபிள் பண்ணால் போதும், மொத்த போர்ட்ஃபோலியோ ஷஃபிள் பண்ணணும் நெசசிட்டி கிடையாது. அதுதான் ஃபண்டமெண்டல். ஏன்னா நிறைய நேரம் இப்போ நான் ஒரு கோடி ரூபா மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, 50 லட்சம் தங்கத்தில் வச்சுக்கிறேன், 30 லட்ச ரூபா டெபாசிட் வச்சுருக்கேன். கிரைசிஸ் ஒர்க்குன்னு 1 கோடி எடுத்துமே நான் விற்கணும்னு அவசியம் இல்லை. கிரைசிஸ் வரும்போது அந்த எனக்கு தங்கமும் டெபாசிட்டும் கை கொடுக்க போகுது. 6 மாதம் 1 வருஷத்தில் மார்க்கெட் ரிகவர் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. அப்போ கிரைசிஸ் போது விற்கணும்னு அவசியம் கிடையாது. கிரைசிஸ் எதிர்நோக்கி நம்ம ரிசர்வ் எமர்ஜென்சி ஃபண்டு அந்த மாதிரி ரிசர்வ்ஸை பில்ட் பண்ணிட்டா நமக்கு இது மாதிரி கிரைசிஸில் ரொம்ப பயப்படணும்னு அவசியம் கிடையாது.
அதுதான் என்னுடைய விஷயம். உங்களோட பார்வை. எப்பயுமே சொல்லப்போனால் தங்கம் தான். ஏன்னா ஒரு நாட்டுக்குமே போர் வர்றப்போ, இரண்டாம் உலக போர் அப்போல்லாம் வந்து மிகப்பெரிய போர் வந்து மைக்ரேட் ஆனாங்க மக்கள். அப்போல்லாம் கூட அவங்க வீடு நிலத்தை எடுத்துகிட்டு போகல, பேங்க்கில் இருக்க அமௌண்ட் எடுக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. கையில் இந்த கேஷ் எடுக்க முடியுது, கேஷ் கூட எவ்வளோ வச்சுக்க முடியும் ஒருத்தர். மீதி தங்கமாக இருந்ததை எடுத்துகிட்டு போய் நாடை விட்டு நாடு அப்படி போயிட்டுலாம் நிறைய பேர் வாழ்வாதாரத்தை இது பண்ணாங்க. அதனால் தங்கம் ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு க்ரைசிஸ் வர நேரத்தில் தங்கத்தை மாதிரி வேறு எதுவும் உதவுறது வேறு எதுவுமே கிடையாது. கொஞ்சம் கேஷும் கண்டிப்பாக கைவசம் வச்சுக்கணும். ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஒரு காமன் மேனாக பொருளாதார ரீதியாக சிந்திக்கும் போது, இல்லை மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது எப்படி திட்டமிடுறது, என்னென்னலாம் சேர்க்கலாம், எதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்ற நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய பார்வைகள் புதுசாக மார்க்கெட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். புதுசாக மட்டும் இல்லை, ஏற்கனவே இருக்கவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நிகழ்ச்சிக்கு வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. உங்களுக்கு நேயருக்கும் என்னுடைய நன்றி.